சித்தி, மனுஷங்களாம் எப்படி உருவானாங்க? ஆதாம் ஏவாள்னு கடவுள் 2 பேரை படைச்சாங்கடி. அதுல இருந்து தான் மனுஷங்க உருவானாங்க. சித்தப்பா, மனுஷங்களாம் எப்படி உருவானாங்க? குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க உருவானாங்கம்மா. சித்தி, நீ ஆதாம் ஏவாள்ல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்ற, சித்தப்பா குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுது. ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதாண்டி. எப்படி? என் குடும்பம் ஆதாம் ஏவாள் பரம்பரை, உங்க சித்தப்பா குடும்பம் குரங்கு பரம்பரை. என்னங்க இங்க என்ன பண்றீங்க? ஸோ இந்த சனியன் தொல்லை தாங்க முடியல இங்கே வந்து உட்காந்தேன். இங்கேயும் வந்துருச்சு. சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீ வீட்டுக்கு போத்த வரேன். எனக்கும் வீட்டுக்குள்ள இருக்க போர் தாங்க அடிக்குது. இருங்க நானும் வரேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வரேன். கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்க மாட்டேன்ல. எங்கே போனாலும் வந்து ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியலையே. சனியை பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடலாமா? அதுதான் கரெக்டான ஆப்ஷன். போய் டைவர்ஸ் கேட்டுற வேண்டியதான். இங்க பாருடி, நாளையில இருந்து என் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கணும். நல்ல முட்டையா போடு. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஏன் நீ என்ன டீயா போட போற? லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற? சும்மா சொல்லுடி. லைட்டாவே போடு. லைட்டா முட்டை போட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீ சத்து இல்லாம தீவனம் போடுவ, நான் உன் பிள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்டை போடணுமா? அப்புறம் எதுக்குடி கேட்ட? சரிடி, கோவப்படாத. உன் பிள்ளைக்கு பெரிய முட்டை வேணுமா சின்ன முட்டை வேணுமா? நீ முட்டையே போட வேணாம், நான் பால்வாடியில வாங்கிக்கிறேன். ஓனர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. அது என்ன செடிடி? துத்தி. உனக்கு கிடையாது புத்தி. அது என்னடா? சோளம். இனிமே சோத்துக்கு போட போறீங்க தாளம். அது என்ன மரண்டி? கேக்கு. பொடி பேக்கு. அது என்னடா? பண்ணை. போடா வெண்ணெ. மேல என்னடி தெரியுது? வானம். போச்சுடி நம்ம மானம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எதுக்குடா காத்துட்டு இருக்க? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே? நான் காத்துக்கிட்டு இருக்கதே உனக்காக தாண்டி. என்னடா சொல்ற? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. வானா மண்டை, உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? நீ எப்ப தீவனம் போடுவனு தாண்டி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே காத்துட்டு இருங்க. தீவனம் இல்ல, எங்க தாத்தா கோமணம் கூட வராது. இந்த புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? துவைச்சதுக்கு அப்புறம் கட்டினா அது புடவை, கட்டினதுக்கு அப்புறம் துவைச்சா அது புருஷன். என்னடி எப்ப பார்த்தாலும் போன் நோண்ற? உன் புருஷனை கேட்க மாட்டானா? கேப்பாருடி என்ன சமையல் பண்றதுன்னு. இதான் ஊருக்கு பசு மாடு, வீட்டுக்கு எருமை மாடா. அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கா என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். எப்பாடே, பக்கத்து கொலையில சோளம் போட்டாச்சு, இப்பதான் குருத்து வருது, அறுத்து போட்டுறாதீங்க. உன் கருத்து போதும், நிறுத்துறா. உன்னை பெரட்டி விடுவேன். இனிமே அந்த பக்கம் யாரும் போக கூடாது. யார கேட்டுடா அவன் சோளம் போட்டான்? அவன் கொல்ல அவன் போடுவான், உனக்கு என்னடி? ஏன் வாயி நான் கொத்துவேன், உனக்கு என்னடா? நல்லா கொத்து, அவன் மொத்துவான். ஒன்னதானே? ஒன்னதாண்டி. ஓனரே, நாங்க போய் கொத்திட்டு வரோம். மயிலு மேல பழிய போடு. உனக்கு முதல்ல குழிய போட்டு வரண்டா. இதெல்லாம் சதிடா. அது உன் விதிடா. பேபி, உன் பேரை டாட்டூ போடலான்னு இருக்கிறேன். கையில டாட்டூ போட்டா நெஞ்சில டாட்டூ போட்டா? அங்கெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவங்க சொத்து பத்தத்துல. யோ, எங்க போற? தொங்க போறாண்டி. கடைக்குடி. வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா, 0 சைஸ்ல. 0 சைஸ் எதுக்குடி? அவன் L சைஸ் தானே போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு இல்லையா, இவளுக்கு. இவ வரத்திடா கண்ட இடத்துல கக்கா போறா. ஏன்டி இப்படி பண்ற? யோ, நேத்து மரத்து மேல நின்னு கக்கா போனேன். அது இலையில பட்டு தெரியாம இவ தலையில விழுந்துச்சு. அது எப்படி தெரியாம விழும்? அப்ப 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பாத்ரூம் கட்டி கொடுங்க. ஹலோ மேடம், உங்களை தான். அட உங்களை தாங்க. என்னங்க சோகமா இருக்கீங்க போல, கொஞ்சம் சிரிக்கலாமே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு தாங்க எல்லாமே. ரொம்பவே கௌரவமாக வாழ்ந்து கௌரவமாக மரணித்தது இந்த ஒரு மொபைல் மட்டும்தாங்க.
எந்த ஒரு பொண்ணையும் ஆபாசமாக படம் எடுக்கலை, எந்த ஒரு ஆபாசமான விஷயத்தையும் அது பதிவிடலை, எந்த ஒரு ஆபாசமான விஷயத்தையும் அது நம்மளுக்கு காட்டலை. அதனால தான் அது ரொம்பவே கௌரவமாக மறைஞ்சிருக்கு. இன்றைக்கும் அது பேர் எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. அதுபோல் இது வருமா அப்படின்ட்டு. பென்ஷன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா ஆன்சரு? நான் சொல்லட்டுமா? வயசான காலத்தில் பொண்ணும் சன்னும் கைவிட்டால் நமக்கு உதவுவதே அந்த பென்ஷன். அதுதான் பென்ஷன்.